Hey, hi guys! இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி. Hey my dear army friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How good? Today, BTS பாஸ்தா பார்ட்டி 13th anniversary day BTS செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புசன்ல கான்செர்ட் நடக்க போகுது. At the same time, BTS வேர்ல்ட் டூரோட பார்ட் 2க்கான ஒரு டிக்கெட் கிடைக்காதா கடவுளே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் கிரேசியா டெம்பிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட்டையும் பெங்டன் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ BTS ஹாப்பி அப்டேட். ஃபர்ஸ்ட் JK அண்ட் மின்யோங் BTS மட்டும் கிடையாது, K-pop ஃபேன்ஸுக்கு லிட்ரலி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஏன்னா ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஹைடல்ஸ் ஒன் ஃப்ரேம்ல. இது கெல்வின் கிளைனோடது. JK அண்ட் CK கெல்வின் கிளைனோட மெயின் ஈவென்ட் ஜப்பான்ல இந்த முறை நடந்திருந்தது. 97 லைன்ல JKயோட அவுட்ஃபிட் ரியலி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஸோ இதில் மின்யும் கலந்துக்கிட்டாரு. ஸோ K-pop ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இதை நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஈவெண்ட் JKயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மூமெண்ட்டாக பார்க்கப்பட்டு இருக்கு. இது ஒரு மெயின் ஈவெண்ட். ஏன்னா இந்த முறை JK ஜஸ்ட் ஒரு மாடலாக இல்லாமல், ஒரு அம்பாசிடராக இல்லாமல், ஒரு கொலாபரேஷனாக கலந்துக்கிட்டு இருக்காரு. இது JKயோட மெயின் கொலாபரேஷனாக பார்க்கப்பட்டு இருக்கு. CK JKயோட அஃபிஷனலான ஈவெண்ட்டாக இது இருந்துட்டு இருக்கு. 97 லைன்ஸ்ல 20 திங்ஸ் JKயோட தாட்ல, JKயோட ஃபேஷன் ஸ்டைல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ JKயோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவரோட நெக்ஸ்ட் லெவலா இது இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த ஈவெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துட்டு இருக்கு JKக்கு. இந்த ஈவெண்ட் பியூட்டிஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் அண்ட் குட் லக் மிஸ்டர் ஜங்குக், உங்களோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் பாஸ்தா பார்ட்டி. BTSோட 13வது ஆனிவர்சரி டேவை BTS கொண்டாடிட்டு இருக்காங்க. BTS ஃபேன்ஸோட கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஸோ தொடர்ந்து இதுக்கான ஈவெண்ட்டை 1 by 1 வேவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெங்டன் டிவியோட சேர்ந்து. இதுல இந்த இயர் ஜூன் 4th ஜூன் 13th வரைக்கும் நிறைய ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸுக்காக. ஜூன் 4th ஃபர்ஸ்டா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்ஸை BTS அவங்களோட ஃபேன்ஸுக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ OT7 அவங்களோட ஃபேமிலி மூமெண்ட் நிறையவே ஷேர் செய்யப்பட்டது. ஏன்னா BTS ஃபேன்ஸுக்கு இந்த OT7 ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் இதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூன் 5th ஹோலிகனோட அஃபிஷனலான பெர்ஃபார்ம் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 7th நார்மல் லாகர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 7 மெம்பர்ஸும் அவங்களோட நார்மல் க்யூட்டான டைம்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃபேன்ஸுக்காக. இதில் ஆரம் அவரோட ஃபேன்ஸுக்காக அவரோட புக் ரீடிங்கான நார்மல் லாகர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் சுகா இவங்க அவங்களோட ஃபேன்ஸுக்காக கிட்டாரோட 2 o'clock அவரோட ரூம்ல நார்மல் கிட்டார் ரியலி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சுகாவோட கிட்டாரை வாசிக்க ரியலி அவரோட ஃபேஸ் ரெட்டாக மாறிட்டு இருந்தது. ஸோ பியூட்டிஃபுல்லான அவரோட கியூட் லாகை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் ஹோபி மார்னிங் வேக்கப்ல இருந்து அவரோட டச் அப் ரொட்டீன் அண்ட் ஒரு செல்ஃபியோட அவரோட லாக் இருந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் மிஸ்டர் பார்க் ஜிமின் அவரோட பேக்கை பேக் பண்றதா அவரோட லாகா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது தம்பா ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு LA கிளம்புறதுக்கு முன்னாடியான சின்ன அவரோட டைமை அவங்களோட ஃபேன்ஸுக்காக ஷேர் பண்ணியிருந்தாரு. ரியலி ஜிமின் கியூட். JK அண்ட் V அண்ட் ஜின் இவங்க 3 பேரும் அவங்களுடைய ஒர்க் அவுட் வீடியோவை அவங்களோட நார்மல் லாகா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ OT7ஓட 7 மெம்பர்ஸோட நார்மல் லாகா பாஸ்தா ஈவெண்ட்டோட ஸ்பெஷலாக அவங்களோட ஆர்மிஸ்க்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது பென்டன் டிவிலேயே அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜூன் 8 B-side ஃபிலிம். நெக்ஸ்ட் ஜூன் 10 ரன் BTSோட 2.0 டீசலையும் அடுத்த நாள் ஜூன் 11 ரன் BTSயும் ரிலீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 12th and 13th BTSோட புசன் கான்செப்ட் நடக்க போகுது. அட் த சேம் டைம் கம் ஓவர் அஃபிஷனல்கான லைன்ஸையும் வீடியோஸையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. 13th அஃபிஷனலான புசன் கான்செப்ட் நடக்க போகுது. வேவர்ஸ் இதுக்கான அப்டேட்டை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபேன்ஸோட பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வேவர்ஸ்ல ஃப்ரீ டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்றதுதான். ஏன்னா எப்பவுமே BTSோட பாஸ்தா பார்ட்டி அப்படின்றது வேவர்ஸ்ல மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்யப்படும். ஸோ இந்த முறையும் இது மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்லை அப்படின்னா இந்த 2.0 ரொம்ப ஸ்பெஷல் BTS ஆர்மிஸுக்கு, ஸோ ஒட்டுமொத்த வேர்ல்டு முழுக்க இருக்க ஃபேன்ஸுக்காக இது ஃப்ரீ டெலிகாஸ்ட் செய்யப்பட போதா அப்படின்றது தான் பெரிய கொஸ்டினாக இருந்துட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் பெங்டன் எந்த ஒரு அஃபிஷனலான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நோட்டீஸையும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் டைமிங் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இவங்க ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா KSTல டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 1 டைம் டெலிகாஸ்ட். ஸோ அடுத்த முறை நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ இது ஒரு பெரிய டவுட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே பெங்டன் BTSோட ஃபேன்ஸுக்காக வேவர்ஸ் இதை ஃப்ரீ டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ஹோப், ஃபிங்கர் கிராஸ். ஹாப்பி ஆனிவர்சரி டே BTS.
நெக்ஸ்ட் பிடிஎஸோட வேர்ல்ட் டூருக்கான சீட் கேபாப் இண்டஸ்ட்ரி முழுக்க இதான் இப்போ டாப் நியூஸாக இருந்துட்டு இருக்கு. ஒரு சீட்டாச்சும் கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ரொம்ப கிரேசியா டெம்பிளில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் சீட் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பிடிஎஸோட வேர்ல்ட் டூரோட ஃபர்ஸ்ட் பார்ட் தம்பா அமெரிக்காவோட நிறைய பகுதிகளில் நடந்திருந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்தது. இப்போ பிடிஎஸோட வேர்ல்ட் டூரோட செகண்ட் பார்ட்டுக்கான கண்ட்ரீஸ் அண்ட் டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்காக தான் எல்லா ஃபேன்ஸும் இப்போல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. பிடிஎஸோட வேர்ல்ட் டூர் பார்ட் 2ல சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஹாங்காங் அண்ட் பிலிப்பைன்ஸ் இருந்துட்டு இருக்கு. விஐபி டிக்கெட் மட்டும் $6,700 இருந்தது. பட் நிறைய ஃபேன்ஸ் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருந்தாங்க. இதுக்கான டிக்கெட் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிருந்தது. ஆல்ரெடி சிங்கப்பூரில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருந்தது. ஏன்னா சிங்கப்பூரில் டிக்கெட் ஓப்பன் ஆன வித்தின் 4 ஹவர்ஸ்லேயே ஃபுல் டிக்கெட்டும் சோல் அவுட். அதை தொடர்ந்து இப்போ தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஹாங்காங் அண்ட் பிலிப்பைன்ஸுக்கான டிக்கெட்டையும் சோல் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற நியூஸ் நிறையவே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் டிக்கெட் வரைக்கும் இப்பவே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோல் அவுட் ஆயிருக்கு. கேபாப் இண்டஸ்ட்ரியோட ஏஷியாவோட நார்த் ஏஷியாவோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இது பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ 1.1 மில்லியன் டிக்கெட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஸோ இதனால பிடிஎஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே வரிடாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கல. பட் பெங்டன் இது வரைக்கும் இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸையும் ஷேர் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அமெரிக்காவில் இது மாதிரி ஃபுல்லாக சோல் அவுட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்லேயே இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய கான்செப்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பெங்டன். ஸோ ஏஷியன் பீப்புளும் ஹோப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 2க்கான டிக்கெட்டும் ஃபுல்லாக சோல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெஷல் கான்செப்ட் நடக்கிறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்ட் 3 பிடிஎஸோட வேர்ல்ட் டூர்ல பார்ட் 3 கான்செப்ட் இருந்துட்டு இருக்கு, கண்ட்ரீஸ் இருந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் ஹோப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெஷலி இந்தியன் ஃபேன்ஸ். ஏன்னா பிடிஎஸோட வேர்ல்ட் டூர்ல பார்ட் 3க்கான கண்ட்ரீஸை இன்னும் பெங்டன் அனௌன்ஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. இந்த பார்ட் 3ல கண்டிப்பா இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் நிறைய ஹோப்போட இருந்துட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் பெங்டன் இதற்கான எந்த அஃபிஷியலான நியூஸஸும் ரிலீஸ் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, எனிவேஸ் இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸ்க்காக என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.